ஏய் கேங்க்ரூ, தமிழ் பேசுவியா? தமிழ் புரியுமா உனக்கு? $250 ml. So good. இப்போ தான் முழுப்பே வருது. வெல்கம் டு டுடேஸ் ப்ளாக். டெய்லி காலில் வந்து இந்த கிராஸுகளுக்கு தண்ணி விட்டு லானை மெயின்டைன் பண்ணி பேக் டு லைஃப் கொண்டு வரேன் அப்படின்னு ஒரு இதை நானே எனக்கு செட் பண்ணியிருக்கேன். ஸோ நேற்று வந்து ஃபுல்லாக இந்த சைட் விட்டேன், கொஞ்சம் கொஞ்சமாக வளருது. இன்றைக்கி இந்த சைட் சரி நல்லா ஒரு கொஞ்சம் க்ரீன் பேட்ச் வந்துருக்குல்ல. இந்தியாவிலேருந்து வந்தப்போ கம்ப்ளீட்லி காஞ்சி போயிருந்தது. இப்போது பரவாயில்ல. இந்த இதில் டைமர் செட் பண்ணிட்டோம் அப்படின்னா அங்கே தான் ஆட்டோமேட்டிக்லி தண்ணி விட்டுடும். ஸோ நம்ம டெய்லி ஆன் பண்ணி மட்டும் விட்டால் போதும். இன்னும் கொஞ்ச நாளில் இந்த லான் கம்ப்ளீட்லி க்ரீனாக மாறிடும் அப்படின்னு நான் நம்பிட்டுருக்கேன். பார்ப்போம் எந்த அளவுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. நம்ம வீட்டு பக்கத்தில் ஒரு பயங்கரமான சன்செட் ஸ்பாட் இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. பேக்ரவுண்டில் தெரியுதுல சன்செட்டு, அதை போய் ஆக்சுவலாக அந்த ஸ்பாட்டில் நின்று பயங்கரமாக பார்க்க போகிறோம். அதுதான் இன்றைக்கான வீடியோ. வெல்கம் டு டுடேஸ் vlog. கூகுள் மேப்ஸ் படி சன்செட் 7:42 PM அப்படின்னு போட்டிருக்கு இங்கே ஆஸ்திரேலியாவில். நான் அங்கே போய் சேர்கிறதுக்கு கரெக்டாக 20 minutes ஆகும். ஆல்மோஸ்ட் 7:40 அங்கே போவேன். போயிட்டு 7:42 சன்செட்டை பார்க்க போகிறோம். ஸோ அந்த அளவுக்கு க்ளோஸாக போயிட்டுருக்கோம் இப்போ. ஆல்ரைட், கட் டு டிரைவிங் மான்டாஜ். ஆஸ்திரேலியாவில் சன்செட்ஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். பேக்ரவுண்டில் ஒன்று இப்போ ஆகிட்டுருக்கு. பட் ஸ்பாட்டில் போய் பார்க்குறதுக்கு இன்னும் அருமையாக இருக்கும்னு எனக்கு தெரியும். அதை போய் அப்படியே பார்ப்பேன் இப்போ. பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ், சன்செட் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு. வியூ சும்மா வேற லெவலில் இருக்கு. இங்கே எதிர்பார்க்குறதுக்கு கிட்டத்தட்ட மொத்த சிட்டியும் அப்படி தெரியுது. நீங்கள் இப்போ அப்படியே கீழே போகிறது அப்படியே நல்லா பார்க்க முடியல. போயிடுச்சு. அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போகுது. அவ்வளோ சூப்பராக பார்க்க தெரியல. போயிடுச்சு. சூப்பர். அண்ட் கொஞ்சம் ஆஸ்திரேலியா ஸ்பெஷல். நம்மளோட ஃப்ரெண்டு ஃபஸ்ட்டு கேங்க்ரூ நின்றுட்டுருக்காரு. ஒரு கேங்க்ரூ மட்டும் இல்லை, பல கேங்க்ரூ இருக்குது கீழே அங்கே அந்த இடத்துல. அப்படியே கிரேஸ் பண்ணிவிட்டு அவங்க ஹேபிட்டேட்டில் சூப்பராக வாழ்ந்துட்டுருக்காங்க. இன்னும் பயமே இல்லாமல் நிற்குது கிட்ட போகிறது. என்ன அட்டாக் பண்ணிடாத. நானே இவ்வளோ கிட்ட பார்த்ததில்ல. போது ரெண்டு பேர் நிற்கிறாங்க. அவங்களும் போய் அட்டாக் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன். அமேசிங். இங்கே ஒரு பெரிய மலை இருக்குது. மொத்த சிட்டி அங்கே அட்லிட் ஹார்பர் அங்கே இருக்குது. லேண்ட் அண்ட் சி மர்ஜ் ஆகுறாங்க. ஒரு பியூட்டிஃபுல் வியூவில் நேச்சர் அப்படியே பார்த்து ரசிக்கும் போது தான் தெரியுது. நம்மளாம் நம்மளோட பிரச்சனைகள் எதுவுமே மைண்டுக்கு வர்றதில்லை. இங்கே ஒரு டைனி கேங்க்ரூ இருக்கு. குட்டி கேங்க்ரூ, ஜோயின்னு நினைக்கிறேன். குட்டி கேங்க்ரூ பேர். கவ் அண்ட் காஃப் மாதிரி. அவங்க பாட்டுக்கு அவங்க வேலையை ஜாலியாக பார்த்துட்டு இருக்காங்க. கீழே அவங்க ஃபேமிலியெல்லாம் அங்கே இருக்காங்கன்னு நினைக்கிறேன். நம்ம போய் பார்ப்போம் என்ன இருக்கு அப்படின்ட்டு. கீழே ஃபுல்லாக கேங்க்ரூ பூ பாருங்க. ஓ 2 கேங்க்ரூ இருக்குங்க. ஏய் கேங்க்ரூ, தமிழ் பேசுவியா?
தமிழ் புரியுமா உனக்கு? கேட்க என்கிட்ட ப்ராப்ளம் சொல்லு. நான் ஆஸ்திரேலியன், நான் இப்படி தமிழ் பேசுவேன். ஓகே, அதை எப்படி தமிழில் சொல்லலாம்? இந்த பாத்தில் அப்படியே நடந்து அந்த மலை மேலே போனால் நல்லா இருக்குமா? காம அமைதியாக இருக்கு, ஒரு சத்தம் கிடையாது. அப்படியே நேச்சரோட ஒன்றித்து அப்படியே இயற்கை நம்ம சோலோட பேசுகிற மாதிரி இருக்கு. ஃபுல் சிட்டியோட வியூ, வாழ்க்கையில் அதெல்லாம் பார்த்து ரசிக்க வேண்டிய விஷயம். கண்டிப்பாக இந்த மொத்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒன்று கற்றுக்கலாம். லைஃப் வந்து என்ஜாய் பண்ணணும். சும்மா போரிங்காக வாழ்கிறதுல ஒரு யூஸுமே கிடையாது. அப்பப்போ வெளியே போய் ட்ராவல் பண்ணி இந்த மாதிரி சைட்ஸ் எல்லாம் பார்த்து ரசித்து அப்படியே அதை உள்ளே எடுத்துக்கணும். நம்மக்கிட்ட அந்த யூத் அண்ட் எனர்ஜி அண்ட் அந்த மணி இருக்கும்போதே வந்து நம்ம எல்லாத்தையும் பார்த்துக்கணும். அஃப்கோர்ஸ் நம்ம வந்து கிரைண்ட் பண்ணி நம்ம லைஃப்பில் நெக்ஸ்ட் லெவல் போகிறது அது எல்லாமே பண்ணணும், இல்லைன்னு சொல்ல. பட் அப்பப்போ வெளியே வரோமா, இது மாதிரி ட்ராவல் பண்ணுறோமா, மைண்டுக்கு ஒரு ப்ரீதர் கொடுக்குறோமா, மைண்டை ஃப்ரெஷ்ஷாக வச்சுக்கிறோமா. ஜஸ்ட் சிம்பிள் திங்ஸ் இன் லைஃப், சன்செட், சன்ரைஸ், ஜஸ்ட் ஒரு மிடில் ஆஃப் நோவருக்கு போய் ஸ்டார்ஸை பார்த்து ரசிக்கிறது, வாவ் அப்படின்ட்டு அந்த இயற்கையோட அந்த நம்மளோட பிளேஸ் இந்த யூனிவர்ஸை நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்து அதெல்லாம் பண்ணுறோமா அப்படின்றது தான் என்னோட இன்னைக்கு இந்த மொமெண்ட் அண்ட் இந்த சன்செட்டை பார்க்கும்போது எனக்கு வரதான். கேமராவில் அவ்வளோ சரியாக தெரில, பட் எனக்கு வந்து இங்கே டோட்டல் கம்ப்ளீட் சிட்டி எனக்கு தெரியுது இங்கேருந்து பார்க்கறதுக்கு. அந்த எல்லா லைட்ஸுமே எல்லாம் வந்து மக்கள், ஒரு மக்கள் அவங்கவுங்க வாழ்க்கையை வாழ்ந்துட்டு டோட்டலி அவங்க லைஃப்பை அவங்களோட ஹஸ்ஸில் வந்து அவங்க பண்ணிகிட்ருக்காங்க. இதெல்லாம் இங்கேருந்து பார்க்கறதுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரில நமக்கு. எல்லாம் லைட்ஸ் தான் நமக்கு. பட் அந்த எல்லா லைட்ஸுக்கு பின்னாடியும் பீப்புள் இருக்காங்க, அவங்க வாழ்க்கையில் கஷ்டங்கள் இருக்குது அண்ட் சக்ஸஸ், ஃபெயிலியர்ஸ் எல்லாமே இருக்குது. பேசிக்கலி பாசிட்டிவாக இருப்போம், ஹேட்டை ஸ்ப்ரெட் பண்ணாமல் லவ்வை ஸ்ப்ரெட் பண்ணிட்டு வேர்ல்டு ஒரு பெட்டர் பிளேஸ் ஆகும் அப்படின்றது அந்த vlog அண்ட் இந்த மொத்த இதோட கருத்து. தட் இஸ் வாட் ஐ எம் ட்ரைங் டு சே. ஓகே கைஸ், பியூட்டிஃபுல், ஜஸ்ட் பியூட்டிஃபுல். அண்ட் ஆஸ்திரேலியாவில் ஒரு பெரிய மேட்ரு வந்து வைல்ட் லைஃப். இங்கே இருக்கிற மாதிரி அனிமல்ஸ் வந்து உலகத்தில் வேறு எங்கேயுமே இருக்காது. கேங்குரூஸ், கோவாலாஸ், அது எல்லாமே ஸ்பெசிஃபிக் ஆஸ்திரேலியாவில் இவால்வ் ஆன ஸ்பீசிஸ். இவங்க எல்லாமே கேங்குரூஸ் மாதிரி ஹாப் பண்ணி மூவ் ஆகிற அனிமல்ஸும் வேறு எங்கேயுமே பார்க்க முடியும் உலகத்தில். ஏன்னா ஆஸ்திரேலியா வந்து முன்னாடி இந்த பேஞ்சியோ கான்டினென்ட்லேருந்து ரொம்ப முன்னாடியே பிரிஞ்சு வந்த ஒரு கான்டினென்ட். ஸோ இங்கே இருக்கிற அனிமல்ஸ் எல்லாமே வந்து கம்ப்ளீட்லி மில்லியன்ஸ் அண்ட் மில்லியன்ஸ் ஆஃப் இயர்ஸ்க்கு தனியாக இவால்வ் ஆனாங்க. அதனால தான் உலகத்தில் எங்கேயுமே வந்து ஆஸ்திரேலியா மாதிரி அனிமல்ஸை பார்க்க முடியாது. இன்னொரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, உலகத்திலே இருக்க 10 மோஸ்ட் டெட்லியஸ்ட் ஸ்னேக்ஸ் ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது. அண்ட் பயங்கரமான பாய்சனஸ் ஸ்பைடர்ஸ் கூட நிறைய வந்து ஆஸ்திரேலியாவில் தான் இருக்குது. ஸோ பிரிட்டி ஸ்கேரி பிளேஸ் டு பி இன். கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இல்லை அப்படின்னா நம்மளை முழுசாக முழுங்கிறதுக்கு நிறைய அனிமல்ஸ் இங்கே சுற்றிட்டு இருக்காங்க, கடிச்சு நம்மளுக்கு காலி பண்ணுறதுக்கு. ஸோ அவங்க டெரிட்டரியில் அவங்க பக்கத்தில் போகாமல் நம்ம ஒரு டிஸ்டன்ஸ்லேருந்து அவங்கள பார்த்து ரசிக்கும் போது அங்கே இருக்க கேங்குரு இதோ அங்கே 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 இதோ அங்கே அங்கே டிஸ்டன்ஸை பார்த்து ரசிக்கும் போது அவங்க வேலையை பார்ப்பாங்க, நம்ம வேலையை பார்க்கலாம். கிட்ட போய் அவங்கள நோண்ட ஆரம்பித்தோம் அப்படின்னா அதுக்கப்புறம் அவங்க அட்டாக் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் ஓகே தலைவா, டைம் ஆயிடுச்சு, சன்செட் முடிஞ்சுது, அப்படியே வீட்டுக்கு கிளம்புறேன். நீ ஜாலியாக மேய்ஞ்சிட்டு வீட்டுக்கு போய் பார்த்து தூங்கு. இதான் உன் வீடா? சரி, நான் என் வீட்டுக்கு போய் தூங்குறேன். ஓகே மக்களே, தமிழில் எடுத்துட்டேன். இதான் தமிழில் நினைக்கிறேன். ஏன்னா பயங்கரமான சன்செட் வீடியோ பண்ணிட்டு தமிழில் மொக்கையாக பண்ணிட்டோன்னா அப்புறம் யார் பார்ப்பா? ஸோ பயங்கரமான தமிழில் எடுக்க வேண்டியதும் முக்கியமான வேலை. பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் பீயிங் யூடியூபர், யூ நோ. எக்ஸ்ட்ரா போனஸ் ஒரு ஹாஃப் மூன் வேறு இருக்குது. ஃபுல் மூன் இருந்தால் இன்னும் சூப்பராக இருந்திருக்கும். பட் ஹாஃப் மூன் இன்னைக்கு இருக்கு, என்ன பண்ணுறது? கேமராவில் நைட் லைட்ஸ்லாம் தெரியுதா? லைட்டாக தெரியுதுல. இந்த சின்ன டிஸ்பிளேல எவ்வளோ தெரியுதுன்னு எனக்கு தெரில. பட் நேரில் பார்க்கறதுக்கு அவ்வளோ சூப்பராக இருக்குது. நிறைய டைம் சொல்லிட்டேன். ஸோ